விஜய்னு பேர் வச்சவங்களுக்கு வாழ்வாதாரம் பேருக்கும் பொருளாதார பேருங்க. விஜய்ங்கிற எழுத்து நீங்க ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா எழுத்து வந்து வில ஸ்டார்ட் ஆகுது. வி ஃபார் விக்டரின்னு சொல்லக்கூடியது விஜய்ங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நம்பர். அதாவது லக்ஸூரியஸ் ப்ராடக்ட்ஸ், லக்ஸூரியான விஷயங்கள், லட்சுமிகரமான வாழ்க்கை இதெல்லாம் சிறப்பாக அமையும். இவங்க ஈடுபடுற துறைகள் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் சம்பந்தப்பட்ட துறைகளில் மிக வெற்றிகரமாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சினிமா துறைகள், அதே மாதிரி ஜுவல்லரிஸ் சம்பந்தப்பட்டது, பெண்கள் விரும்பக்கூடிய பொருட்கள் வியாபாரம், அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மேக்கப் துறை சம்மந்தப்பட்ட சாதனங்களுடைய ஆரம்ப எழுத்து இதெல்லாம் வந்து வீங்கிற எழுத்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வந்து இவங்களுக்கு இப்படி பேர் வச்சுட்டு இவங்களை கொண்டுட்டு போய் இவங்களை போய் சாதாரணமாக மாத சம்பளமாக பண்ணிடக்கூடாது. இவங்க மாத சம்பளத்துக்கு இவங்க லாயக்கு கிடையாது. மாத சம்பளத்துக்கு உண்டான எழுத்து கிடையாது. இது 6ஆம் நம்பர் எழுத்து. ஸோ இது மாத சம்பளத்தில் கொண்டு போய் விட்டீங்கன்னாக்க இவங்க வந்து அது பிடிக்காம முடியாதுருவாங்க. ஸோ இவங்களுக்கு பேர் இப்படி வச்சாச்சுனாலே ஒரு குழந்தைக்கு வீல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பேர் வச்சாச்சுனால இவங்களை வந்து ஒரு லட்சுமிகரமானவங்க, லட்சுமிகரமாக தான் அவங்களுக்கு எல்லாம் பிடிக்குங்கிறத நம்ம பேரண்ட்ஸ் உணர்ந்துக்கிட்டு இவங்களை வந்து அது மாதிரியான தொழில் ஆர்கிடெக்ட், இந்த மாதிரியான ஒரு இன்டீரியர் டிசைனிங்கு, நம்ம மேக்கப் சம்மந்தப்பட்ட படிப்புகள் சம்மந்தப்பட்டது அது மாதிரி படிக்க வச்சு தொழிலில் இறக்கி விடுறதா நல்லது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா பரதநாட்டியம், சங்கீதம், கர்நாடிக் மியூசிக்கு இந்த மாதிரியான துறைகளில் ரொம்ப உயிரை கொடுத்து அவங்க வேலை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு படிக்க வச்சு பிள்ளைங்களை படிக்க வச்சு பிற்காலத்தில் அந்த தொழில்கள்லேயே அவங்கள விடுறது ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். இவங்களுக்கு மாதாந்திர சம்பளம் ஒத்து வராதுங்கிறது தான் என்னுடைய கருத்து.